ஹலோ வெல்கம் பேக் டு எம்ஆர்எம்எஸ் சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த மேட்ச் புயா வச்சுருப்போம். சாரி, இந்த மேட்ச்சு தோத்துட்டு இருப்போம். இப்போ பாருங்கள், மாற்றி சொல்லிட்டு புயா வச்சுட்டு போகணும். நம்ம இந்த மேட்ச்சு தோத்துட்டு இருப்போம். மொத்தம் 2 ரவுண்டு ஜெயிச்சிட்டு டப்புன்னு. அதுக்கப்புறம் எப்படி தான் அவனுங்க வெறியாயிட்டுக்கோன்னு நினைக்கிறேன். எப்படியோ அடிச்சிட்டுருவானுங்க பாருங்கள் அவனுங்க புயா எனிமி. நம்ம தோத்துட்டு இருப்போம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எகிர்குச்சி ஏறி போய்ட்டு அடிப்பேன். ஆனால் அதுக்குள்ளேயே என் டீம்மேட் ஓசிக்கில் அடிச்சிருவாங்க. நான் எனக்கு உடம்பு சரியில்லை, அப்படியே மீறி அட்ஜஸ்ட் பண்ணி தான் வீடியோ போடுறேன். உடம்பு இல்லைனால வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணி தானே போட்டாகணும், வேறு வழி இல்லைல்ல. வீடியோ போடாமல் இருக்க முடியாதுல்ல, அதனால். இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு எனக்கு ஹெல்த்து குறைஞ்சிட்டுக்கும். நான் மெடிக்கல் செத்துட்டே போயிருப்பேன். இப்போ என் டீம்மேட் அங்கே டவுன் ஆகிருப்பான் பாருங்கள். நான் இங்கேருந்து அடிப்பேன், அதுக்குள்ளேயே என் டீம்மேட் ஆச்சு ஓசிக்கில் வச்சுட்டு. இப்போ அவனை போய்ட்டு ரிவ்யூ பண்ணுவேன். இப்போ அந்த எனிமி கில் ஆயிடுவான் பாருங்கள், என் டீம்மேட் கில்ல. கீழே ஒருத்தன் இருப்பான், அவனை அடிப்பேன் பாருங்கள். இப்போ கீழே எகிரி வருவான் பாருங்கள். அவ்வளோதான், இப்போ அடிப்பேன் பாருங்கள். அவ்வளோதான் கில்லு. இன்னும் கோல்டு அப்படியே தாங்குது. இப்போ இந்த ரவுண்டில் 1 கிலோ 2 கிலோ அடிப்பேன் பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், 16 நிமிஷமும் இன்னும் பெரிய வீடியோ தான் இது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இப்போ 2 பேராக டவுன் பண்ணுவோம். அதில் ஒருத்தன் ரிவ்யூ ஆயிடுவோம், ஒருத்த மாட்டி தான் கில்லாகும் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொருத்தல அடிக்கலான்னு போவேன், அதுக்குள்ளேயே இன்னொருத்தனும் டிமிட்ரி போட்டு ரிவ்யூ ஆயிடுவோம். என் டீம்மேட் அதுக்குள்ள ஓசி கில் வச்சுருவாங்க, அவனை ரிவ்யூ ஆக விட்டு பாருங்கள். சுற்றி பார்ப்பாங்க, இருக்க மாட்டான். இப்போ இங்கேருந்து நான் சின்னப்பான் பாருங்கள். இப்போ அவன் டவுனு, இப்போ இந்த சைடில் ஒருத்தன் டவுனு. இப்போ அவனுக்கு தாங்க டிமிட்ரி போட்டு ரிவ்யூ பண்ணிட்டு போங்க. நீங்கள் லாஸ்ட்டாக ஆச்சல்ல, இப்போ ஏறி போங்க. அதுக்குள்ளேயே என் டீம்மேட் அடிச்சிட்டுவான் பாருங்கள். இப்போ அடிக்கலான்னும் போது அவ்வளோதான், இந்த மேட்ச்சு இந்த ரவுண்டு ஜெயிச்சுட்டு போ. இப்போ இந்த ரவுண்டு தோத்துட்டு போகும் பாருங்கள். இந்த ரவுண்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டோனுங்க. இந்த ரவுண்டு அடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஃபுல்லாக அடிச்சிருவானுங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், மேலே ஏறிப்போம். ஒருத்தனை டவுன் பண்ணுறோம் இங்கேருந்து அந்த எதிர் வீட்டில் பாருங்கள். இப்போ அந்த எதிர்க்க க்ளோவல் போட்டு வீட்டில் இருக்கிறதுல அந்த வீட்டில் ஒருத்தனை டவுன் பண்ணுவோம் பாருங்கள். இந்த க்ளோவல் போட்டுக்கிறான் பாருங்கள். இப்போ அங்கே ஒருத்தனை டவுன் பண்ணுவேன், ஆனால் அவனை ரிவ்யூ பண்ணுறவங்க நான் கீழே இருக்கிற போதே என்ன வச்சுருவானுங்க பாருங்கள். நான் அப்படியே செத்துருவேன்.
அதுதான் டவுனு. அதுதான் இப்போ வச்சுருவானுங்க பாருங்கள். இப்போ இவன் தாங்க இப்போ சேர்த்துருவான். இப்போ இவன் செத்தனால தாங்க மேட்ச் தோத்துடுவோம். ஒன் விசேஷ் போகிற அவங்க விளையாட தெரில பாருங்க. கொடியெலாம் நாட்டுறானுங்க. இப்போ பாருங்க, இந்த ரவுண்டா 3 பேரை அடிச்சிருப்பேன். ரெண்டு பேர் அடிச்சிருப்பேன் பாருங்க. இப்போ ஃபுல் டேமேஜ் எனக்கு கொடுத்துருவானுங்க பாருங்க. குறைச்சி விட்டானுங்க பாருங்க ஹெல்த்தை. எனக்கு அந்த ஹெச்பி கேரக்டர் வச்சுன்னு ஹெச்பி ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ மெடிக்கல் சுற்று. இப்போ மொத்த டிமெண்ட்ஸும் என் பக்கத்தில் வந்து உட்காந்துடுவானுங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், மொத்த பேரை உட்காந்துட்டானுங்க. இப்போ இந்த ரவுண்டு பாருங்கள், 2 பேரும் டவுன் வச்சு ஒருத்தனுக்கு கில் கன்ஃபார்ம் பண்ணுவேன். இன்னொருத்தனை டவுன் வச்சுருவேன். இன்னொருத்தனை அடிக்கலான்னு போகும்போது இன்னொருத்தன் இந்த கன்னில் வச்சு அழுத்திடுவான் பாருங்கள். ஷார்ட் கன் வச்சு. அந்த கன்று பேர் இப்போ தெரில, லாஸ்ட்டாக பார்க்கலாம் இருக்கு. பாருங்க, இங்கே போயிட்டு பார்ப்பேன். அப்புறம் இங்கேருந்து பார்ப்பேன். இங்கே இருக்க மாட்டேன்னு டீம்மேட்டில் கீழே இறங்கி போகணும். அதுக்கப்புறம் தான் போக பாருங்க. இப்போ இந்த இடத்துல என்னாச்சு டவுன் பண்ணுறோனுங்க பாருங்கள். இப்போ என் டீம்மேட்ஸ் என்ன ரிவ்யூ பண்ணுவாங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் குளோவல் போட்டு மெடியை சுற்றின்னு இருப்பேன். மெடியை சுற்றிட்டு இந்த இடத்துல கீழே போவோம் பாருங்கள். இப்போ இந்த சைடில் எகலான்னு போகும்போது கீழே எகிறிடுவாங்க. இப்போ இதுலேயும் ஃபுல் ஹெச்பி குறைச்சி விட்ருவானுங்க. 1 ஹெச்பியில் தான் ஒன்று இருப்பேன். அந்த கேரக்டரு ஹெச்பி கேரக்டர் வச்சுன்னு இருப்பேன். அந்த ஃபுட்பால் கேரக்டர் அதை வச்சுன்னு ஹெச்பி திருப்பேன். இப்போ ஒருத்தனுக்கு டேமேஜ் குத்தி ஹெட் ஷாட் அடிப்பேன் பாருங்கள். இப்போ அவனே கில்லு கன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ இன்னொருத்த வருவான் பாருங்கள், அவனுக்கு ஹெட் ஷாட்டு. இப்போ இவனை டவுன் பண்ணிட்டு ஏறி போகும்போது தான் இப்போ இன்னொருத்தன் இருப்பான், அவன் தான் அடிச்சிடுவான் பாருங்கள். இதோ இந்த ஷார்ட் கன்னு, அது பேர் தான் சரியாக வரல, மோகாவா என்ன வரும். இந்த ஓல்டு பிக்கில் இப்போ அடிப்பேன் பாருங்கள், 2 பேரையும் 3 பேரையும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஏறி வருவானுங்க, அடிப்பேன் பாருங்கள். அதுதான் இப்போ நான் கிரேனேட் போட்டு பாருங்கள், ஹெல்த்து குறைஞ்சிட்டுக்கா, அதனால் மெடிக்கல் சுற்றி நிற்பேன். இப்போ இந்த இடத்துல ஏறி போய்ட்டு இவனையும் ஆச்சிட்டுப்பேன் பாருங்கள். இப்போ இந்த சைடில் போக முடியாது, அதனால் இந்த சைடில் நின்று ஆச்சிருப்பேன். இப்போ நான் ஒரு ஆள் எனக்கு தெரியாது, அதனால் இவனை ஆச்சுன்னு இருப்பேன். வேணா அடிச்சுட்டு இருப்பான், அடிச்சுட்டு அமௌண்ட் போடுவான். எஸ்எம்ல தமிழ் ஆள் தான் வேணும். இப்போ ஏடபிள்யூ வச்சுன்னு எப்படி ஆடுவோம் பாருங்கள். ஒருத்தனை டவுன் பண்ணிட்டு இருப்பேன், இன்னொருத்தனை இந்த சைடில் அடிக்கலான்னு பார்க்கும்போது இந்த மேட்ச்சை தோத்துட்டு இருப்போம்.
அவனை அடிக்க முடியாது. இன்னொருத்தனை டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணி விட்டுப்பேன். அவனை அடிக்கலான்னு பார்ப்பான். அவன் சும்மா இந்த சைடில் வேடிக்கை பார்த்துன்னு இருப்பான். அந்த டைமில் வந்து அவன் பின்னாடி சுற்றினு வந்து அடிச்சிட்டே இருப்பான் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஏடபிள்யூஎம் சின்ன இப்படியே அந்த எதிர்க்க ஒரு வீட்டில் இருக்கிறான் பாருங்கள், அந்த வீட்டில் இருப்பான். நான் அப்போ பார்த்துருக்க மாட்டேன், நான் லேட்டாக தான் பார்ப்பேன் பாருங்கள். பார்த்துட்டு லேட்டாக அடிச்சிடுவேன். இந்த வீடியோட இந்த ரவுண்டோட இந்த மேட்ச் முடியுது. இப்போ அடிப்போம் பாருங்க, 159 விழும். இப்போ இதுக்கப்புறம் இன்னொன்று விழும் பாருங்க. இப்போ டவுன் ஆயிடுவான், அந்த டவுனு. இப்போ இங்கே ஒருத்தன் வருவான், அவன் அடிப்பேன் பாருங்க. இப்போ இவனை என் டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணுவான். இப்போ அங்கே ஒருத்தர் இருப்பான், அவனை தான் அடிப்பேன் பாருங்கள். 150 கொடுத்துட்டேன். அவனை அடிக்கும் போது என்ன வச்சுக்குவான் அவன். இப்போ அதுதான் 2 பேரும் இப்போ கில் ஆயிரும் அவனுக்கு. இப்போ அவன் ஏசி வச்சுருவான். இதோட இந்த வீடியோ முடியுது. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டாடா, see you. இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் இப்போ நீங்களே பாருங்கள். நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு போயிடுறேன்.